ஓம் சரவணபவ முருகா போற்றி. இன்னைக்கு நம்மளுடைய 7வது நாள். அதாவது சூரசம்ஹாரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் நாள். ஸோ இத ஏன் இவ்ளோ லேட்டா போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது, நம்ம சாப்பிடாமலே இருந்து சாப்பிடும்போது கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும். அதோட கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கோல்டு, காஃபு, ஃபீவர். ஸோ அதனால கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் போடலாமே அப்படின்ட்டு. ஸோ நீங்க மைண்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் 7வது நாள் வந்து நான் பண்ணது ஃபுல் அபிஷேகம். அதாவது வந்துட்டு நம்ம இதுவரைக்கும் பண்ண அந்த 6 அபிஷேகமும் சேர்த்தி வந்துட்டு 7வது அபிஷேகம் 7வது நாள் நான் வந்து பண்ணேன். அபிஷேகம் அதுவும் செவ்வாய்க்கிழமை நம்ம எப்பவும் போல வந்துட்டு வெற்றிலை தீபமும் வந்து ஏத்துவோம் இல்லையா? ஸோ அதனால அபிஷேகம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு, எப்பவும் போல நம்ம பாராயணம்லாம் பண்ணிட்டு, இன்னைக்கு நம்ம வந்துட்டு வீட்ல கல்யாண விருந்தும் ரெடி பண்ணணும். ஏன்னா, இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிறதால, கோவிலுக்கு போய் திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்துட்டு, வீட்ல வந்துட்டு கல்யாண விருந்து ஏற்படுத்தி, நம்ம முருகருக்கு வந்து விருந்து குடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய விரதத்தையே நம்ம வந்து முடிப்போம். ஸோ, இன்னைக்கு 6 விளக்குமே ஏத்தி, சர்க்கோன விளக்கும் ஏத்தியாச்சு. பூவும் அதுல வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்துட்டு இதுதான். இந்த நாள் வந்து இப்படிதான் இருந்தது. காலையில ஒரு 3:30 to 4க்குள்ள என்னோட என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் பூஜைக்கு வந்து உட்காந்துட்டேன். ஒரு 7 மணிக்குள்ள முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு 2 ஹார்ஸ் வந்து நம்ம தேவையான கல்யாண விருந்துக்கு தேவையான சமையல் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போயிட்டேன். கோவிலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருந்திருப்பேன். ஸோ அங்க இருந்து திருக்கல்யாணத்த முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாமி கிட்ட வந்து நம்ம வேண்டிட்டு, நீங்க வந்து வீட்ல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அங்கேயும் விருந்து குடுப்பாங்க. அது வந்து நம்மளால சாப்பிட முடியாது. ரொம்ப லைன் இருக்கும். அதனால நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு. மொய் வச்சோம். மெயினா வந்துட்டு இந்த கோவில்ல வந்து மொய் வைப்போம். எல்லா இடத்துலயும் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து நம்ம சாமிக்கு மொய் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு, ஒரு 2:30 மணி போல நான் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு கல்யாண விருந்து வச்சு, படையல் படைச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்னோட விரதத்த முடிச்சேன். எனக்கு ரொம்ப திருப்திகரமா இருந்தது. ஆனா இன்னைக்கே வந்துட்டு சில பேர் வந்து கலசம் எல்லாமே வந்துட்டு எடுப்பாங்க. அண்ட் கையில இருக்கக்கூடிய காப்பும் எடுப்பாங்க. ஆனா எனக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால எடுக்கிறதுக்கு இல்ல. அடுத்த நாள் எடுத்துக்கலாமே. என்னோட ஃபைனல் டேல வந்துட்டு ஓம் சரவண பவ அதுவும் எழுதுறதுக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப திருப்திகரமான இந்த ஒரு விரதத்த நான் முடிச்சேன் அப்படிங்கிறது உங்க கூட ஷேர் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் மீண்டும் இது நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மெமரீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ கல்யாணம் வந்துட்டு நீங்களும் வீட்ல இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்களோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேறட்டும் அப்படிங்கிறத நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வருஷமும் வந்து இன்னும் நிறைய விரதம் இருந்து நிறையா கோரிக்கைகளை வந்து நம்ம முருகர்கிட்ட கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம 6 படை முடிச்சாதான் என்னோட விரதம் முழுசா ஆகும். அடுத்த வீடியோ